வெல்கம் டு சந்திரு மேக்ஸ். நம்ம இந்த வீடியோல SSC GD 2024 February SSC GD ல கேட்ட இங்கிலீஷ் வெக்காபுலரி தான் பார்த்துட்டு இருக்கோம். ஏற்கனவே நம்ம சினானிம்ஸ் பார்த்திருக்கோம், ஆன்டனிம்ஸ் பார்த்திருக்கோம். இந்த மாதிரி idioms and phrasesல ஒரு வீடியோ ஒரு 40 क्वेश्चंस கிட்ட பார்த்தோம். பேலன்ஸ் क्वेश्चन நம்ம இதுல டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? மொத்தம் 53 செட் நடந்திருக்கும். அதுல இருந்து எல்லா ஷிஃப்ட்லயுமே ரெண்டு क्वेश्चन கேட்டிருக்காங்க. ஓகேவா? எல்லா क्वेश्चனுமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். சரி, அந்த மாதிரி ஒரு டாபிக் முடிய அதோட PDF வந்து நம்ம சந்திரு மேக்ஸ் அஃபிஷியல் அப்படிங்கிற டெலிகிராம் சேனல்ல அப்லோட் பண்ணிடுவோம். அது வந்து டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஓகேவா? சரி, இப்போ போலாம். ஃபர்ஸ்ட் idioms and phrases அப்படின்னாலே பழமொழின்னு சொல்லுவோம் இல்லையா? நம்ம தமிழ்ல பழமொழின்னு சொல்லுவோம் இல்லையா? அது மாதிரி தான் இங்கிலீஷ்ல வந்து idioms and phrases. ஒரு அர்த்தம் வந்து ஸ்ட்ரைட்டா இருக்காது, கொஞ்சம் சுத்தி வளைச்சிருக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் வந்து idioms and phrases அப்படிம்போம். கொஸ்டின் வந்து ஒரு இடியம் கொடுத்துட்டு அதோட மீனிங் என்ன அப்படின்னு 4 ஆப்ஷன்ல வேற வேற மீனிங் கொடுத்து கரெக்டான மீனிங்ஸ் சூஸ் பண்றதா இருக்கலாம். இல்லைன்னா மீனிங் கொஸ்டின்ல கொடுத்துருப்பாங்க, 4 இடியம் வந்து ஆப்ஷன்ல இருக்கும். அதுல எது அப்படின்னு கரெக்டா சூஸ் பண்ணணும். இவ்வளவுதான், சிம்பிளா தான் இருக்கும். இதுல மேக்ஸிமம் கொஸ்டின் ரிப்பீட் பண்ணதான், நிறைய பழசுதான். அப்படியே பழைய கொஸ்டின் பேப்பர் பார்த்தா அது அப்படியே ரிப்பீட் ஆகுது. ஸோ இந்த ஜிடியில உள்ளது பார்த்துட்டோம்னா இதே கொஸ்டின் வந்து ரிப்பீட் ஆக நிறைய சான்ஸ் இருக்கு. சரியா? இப்போ போலாமா? கொஸ்டின்ஸ்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The look in his eyes shocks and scares me a lot அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டு இதை மட்டும் ஹைலைட் பண்ணிருக்காங்க. கரெக்டா? இந்த ஹைலைட் பண்ணதுதான் மீனிங். இது எந்த இடியம்கான மீனிங் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன் இருக்கு. 4 ஆப்ஷன் பார்த்துட்டு இதுக்கு இது மீனிங் வருதா அப்படின்னு பார்த்து சூஸ் பண்ணிட வேண்டியதான். ஓகேவா? ஷாக்ஸ் அண்ட் ஸ்கேர்ஸ். ஷாக் ஆகுறது, அப்புறம் ஸ்கேர்ஸ்னா பயப்படுறது. நம்ம ஒரு விஷயத்த பார்த்து ஆச்சரியப்படுறதும் பயப்படுறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இடியம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்திருக்காங்க? இன் 7th heaven அப்படின்னு கொடுத்திருக்காங்க. 7th heaven அப்படின்னு சொன்னாலே ஹெவன்னாலே நமக்கு தெரியும் சொர்க்கம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ 7th heaven அப்படின்னா ஒரு சந்தோஷமா இருக்கிறது, இது பாசிட்டிவா சொல்றாங்கன்றத புரிஞ்சுக்க முடியும். ரொம்ப ஹாப்பியா இருக்கிறது, எக்ஸ்ட்ரீம் ஹாப்பினஸோட இருக்கிறத 7th heaven அப்படின்னு சொல்லலாம். லாஸ்ட் வீடியோல கூட இந்த இடியம் நம்ம பார்த்துட்டோம். கரெக்டா? இது வந்து இஸ்லாமிக் பீப்புள்ஸ் வந்து பழைய காலத்துல இருந்த இஸ்லாமிக் பீப்புள்ஸ் வந்து இதை யூஸ் பண்ணிருக்காங்க. மொத்தம் வந்து 7 ஹெவன் இருக்கிறதா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை. அந்த 7th heaven தான் கடவுள் கிட்ட கொண்டு போகக்கூடிய ஹெவன். சொர்க்கத்திலே 7வது சொர்க்கம் தான் கடவுளோட ரொம்ப பக்கத்துல இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்களோட அந்த நம்பிக்கை இருந்திருக்கு. அதை வச்சுதான் இந்த இடியமே வந்திருக்கு, இன் 7th heaven அப்படின்றது. ஓகேவா? அடுத்து பாருங்க. அப்ப இது வந்து ஹாப்பியா இருக்கிறத பத்தி சொல்றாங்க. கரெக்டா? இங்க ஷாக்கு ஸ்கேஸ் பயப்படுறத பத்தி சொல்றாங்க. அப்ப இந்த இடியம் வராதுங்கிறத முடிவு பண்ணிடலாம். அடுத்தது பாருங்க. மேக்ஸ் ஒன் பிளட் ரன் கோல்டு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? மேக் ஒன்ஸ் பிளட் ரன் கோல்ட் அப்படிங்கிறது தான் இந்த ஷாக் அண்ட் ஸ்கேர்ஸ் மீ அ லாட் அதுக்கான கரெக்டான ஆன்சர். நீங்க இது இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. சில பேர் பயந்தாங்க அப்படின்னா கையெல்லாம் ஜில்லுன்னு ஆயிரும், பயந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. கரெக்டா? அப்ப அந்த மாதிரி ஸ்கேர் அப்படின்னாலே பயப்படுறது, அப்போ உங்க பிளட் எல்லாம் கோல்ட் ஆயிட்டு இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? இதான் கரெக்டான இடியம். அடுத்து பாருங்க. 6th sense அப்படின்னு சொல்றாங்க. 6th sense அப்படின்னா ஏதோ எக்ஸ்ட்ராவா உங்கள்ட்ட ஒரு டேலண்ட் இருக்கு அப்படின்றத சொல்றதுக்கு 6th sense உணர்றாங்க. இதுக்கு ஃபியூச்சர்ல நடக்க போறது இப்பவே உணர்றாங்க, இந்த மாதிரி இருக்கக்கூடிய அதை சொல்றது 6th sense, ஒரு டேலண்ட் மாதிரி சொல்றாங்க. அடுத்து பாருங்க. சுகர் ரஷ் அப்படின்னு சொல்லும் போது ஒரு சடன் எனர்ஜியை சொல்லலாம். திடீர்னு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும் இல்லையா? அதை சொல்றது சுகர் ரஷ். திடீர்னு ஒரு நியூஸ் கேட்கிறோம், அதை கேட்டோம்னா நமக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு, நாளைக்கு லீவு, ஸ்கூல் லீவ், இந்த மாதிரிலாம் சொல்லும்போது திடீர்னு வருது இல்லையா? அது வந்து சுகர் ரஷ். ஓகே, அப்ப இதுல கரெக்டான ஆன்சர் மேக்ஸ் ஒன் பிளட் கோல்ட் ரன். மற்ற ஆப்ஷன்ஸோட இடியமோட மீனிங்கும் பார்த்து வச்சுக்கணும், ஏன்னா இது கூட ரிப்பீட் பண்ண வாய்ப்பு இருக்கு இந்த ஆப்ஷன்ஸ்ல இருக்கிறது. ஓகேவா? அடுத்து பார்க்கலாமா? செகண்ட் கொஸ்டின் பாருங்க. ஆன் த பால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன் த பால் அப்படின்னா ரொம்ப அலர்ட்டா இருக்கிறது, ஒரு விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கிறது. அதான் என்ன சொல்லுவோம்? ஆன் த பால் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஆப்ஷன்ஸ்ல பாருங்க. நியூ ஜர்னின்னு கொடுத்திருக்காங்க, இது வராது. அலர்ட் அண்ட் அவேர் அபவுட் சம்திங், ஒரு விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கிறது. ஓகே, அப்புறம் பாருங்க. டு பி வெரி எக்ஸைட்டட், ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கிறது வராது. அந்த கான்ட்ரரியும் வராது. இதுதான் கரெக்டான ஆன்சர். இங்க ஆன் த பால் அப்படிங்கிறது ஒரு இடியமா, அதே மாதிரி பால் இஸ் இன் யுவர் கோர்ட் அப்படின்னு ஒரு இடியம் உண்டு. அதுவும் நிறைய தடவை SSCல ரிப்பீட் பண்ணிருக்காங்க. பால் இஸ் இன் யுவர் கோர்ட். இதுக்கு அர்த்தம் என்னன்னா முடிவு இனி உங்க கையில தான் இருக்கு. இப்போ இப்படி எல்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, நான் சொல்றதை சொல்லிட்டேன், இனி உன் இஷ்டம் அப்படின்னு சொல்றாங்களே, அதுக்கு வந்து பால் இஸ் இன் யுவர் கோர்ட், இனி முடிவு நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றதுக்கு பால் இஸ் இன் யுவர் கோர்ட் அப்படின்னு சொல்லலாம். இதே ஆன் த பால் அப்படின்னு சொன்னாங்கன்னா ரொம்ப அலர்ட்டா இருக்கிறது, ஜாக்கிரதையா இருக்கிறது ஒரு விஷயத்துல அப்படின்னா அதை ஆன் த பால்னு சொல்றாங்க. ஓகேவா? அடுத்து பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. பிஹேவ் ஆர் ஸ்பீக் கேர்ஃபுல்லி டு அவாய்ட் காசிங் ப்ராப்ளம். இங்க ஒரு சென்டென்ஸ் கொடுத்திருக்காங்க, ஆனா ஹைலைட் பண்ணது இதுதான். ஓகேவா? இதோட இடியம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு மீனிங்கா கொடுத்துட்டு இதுக்கான இடியம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு நமக்கு மீனிங் தெரியாட்டி கூட ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். ஆப்ஷன்ஸ் பார்த்துட்டு சிலதெல்லாம் நம்மளால கேன்சல் பண்ண முடியும், அதை வச்சு கூட கெஸ் பண்ணிடலாம். கட் கார்னர்ஸ் அப்படின்னா வந்துட்டு செலவை குறைக்கிறதுக்கு நம்ம கட் கார்னர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இல்ல டைம் வேஸ்ட் பண்ணாம டைமை கம்மி பண்றதுக்கு, இந்த விஷயத்த பண்றதுக்கு 1 மணி நேரம் ஆகும்னா அது எப்படி அரை மணி நேரத்திலேயே பண்ணலாம், இந்த மாதிரி பண்றோம் இல்லையா? அது வந்து கட் கார்னர்ஸ். ஸோ டைமையோ இல்லைன்னா நம்ம மணியையோ சேவ் பண்ணி குறைச்சு பண்றோம் அப்படின்னா அதை கட் கார்னர்ஸ் சொல்லலாம். அதுக்கும் இந்த பேசுறது, இது பிஹேவ் ஆர் ஸ்பீக் கேர்ஃபுல்லின்னு இருக்கு, அப்போ இது வராது. ஓகேவா? அப்புறம் டு ட்ரெட் கேர்ஃபுல்லிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஓகே,
கவனமா பேசுறது இல்ல கவனமா நடந்துக்கிறது. பிரச்சனை ஃபியூச்சர்ல வந்துடக்கூடாதுன்றதுக்காக பார்த்து பேசுறாங்க, பார்த்து நடந்துக்கிறாங்கன்னு சொல்லுவோம் இல்லையா, அதான் ட்ரெட் கேர்ஃபுல்லி. அடுத்து பாருங்க, இந்த டார்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டார்க் அப்படின்னா இது அப்படியே நீங்க தமிழ்ல அப்படியே லிட்டரல் மீனிங் எடுத்தீங்கன்னா இருட்டுல அப்படின்ட்டு. அப்ப யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு ஒரு விஷயத்த இருட்டுல பண்றாங்க அப்படின்னு யோசிச்சுக்கலாமா. இந்த டார்க் அப்படின்னா சீக்கிரட்டா பண்றது, ஒரு விஷயத்த சீக்கிரட்டா பண்றதுக்கு இந்த டார்க் அப்படின்னு சொல்லுவோம். இதே சீக்கிரட்டா வெளியில சொல்லிட்டாங்க அப்படின்னா என்ன சொல்லலாம்னா ஸ்பில் த பீன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது சீக்கிரட்டா பண்றத இந்த டார்க்னு சொல்லுவோம். சீக்கிரட்டா வெளில கொட்டிட்டாங்க அப்படின்னா ஸ்பில் த பீன் சொல்லுவோம். ஓகேவா. அடுத்து பாருங்க, பீட் அரௌண்ட் த புஷ். பீட் அரௌண்ட் த புஷ்னா சுத்தி வளைச்சு பேசுறது. எதையுமே டைரக்டா பேச மாட்டாங்க, சுத்தி வளைச்சு பேசுறாங்க அப்படின்னா அது பீட் அரௌண்ட் த புஷ். அந்த மாதிரி லாஸ்ட் வீடியோல இன்னொரு இடியம் பார்த்துப்போம். இந்த டார்க் அப்படிங்கிறதுக்கு என்ன பண்ணுவோம், சீக்கிரட்டா பண்றது. அந்த மாதிரி சீக்கிரட்டா பண்றதுக்கு இன்னொரு இடியம் நம்ம படிச்சிருப்போம், ஞாபகப்படுத்தி பாருங்க. பிஹைண்ட் த க்ளோஸ்ட் டோர்ஸ் அப்படின்னு ஒண்ணு படிச்சிருப்போம். பிஹைண்ட் த க்ளோஸ்ட் டோர்ஸ் அப்படிங்கிறதும் கரெக்டா இருக்கும். இந்த டார்க், பிஹைண்ட் த க்ளோஸ்ட் டோர்ஸ், இது ரெண்டுமே கரெக்டான இடியம் தான் சீக்கிரட்டா பண்றதுக்கு. அதே மாதிரி லெட் த கேட் அவுட் ஆஃப் த டாக் ஸ்பில் த பீன்ஸ், இது ரெண்டும் ஒரே மாதிரி வரும். ஒரு சீக்கிரட்டா வெளியில சொல்றதுக்கு நம்ம லெட் த கேட் அவுட் ஆஃப் த பேக் சொல்லலாம், இல்ல ஸ்பில் த பீன்ஸ் சொல்லலாம். சீக்கிரட்டா வச்சிருக்கிறதுக்கு இந்த டாக் சொல்லலாம், பிஹைண்ட் க்ளோஸ் டோர் சொல்லலாம். ஓகேவா. அடுத்து பார்க்கலாமா. அடுத்த கொஸ்டின் பாருங்க, டு த்ரோ கோல்ட் வாட்டர் ஆன். இது வந்து ஒரு இடியம், இதோட மீனிங் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. எல்லா கொஸ்டினுமே நீங்க பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பாருங்க, உங்களால சால்வ் பண்ண முடியுதா அப்படின்னு. அதுக்கப்புறம் இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க, சரியா. சரி, இதுல டு த்ரோ கோல்ட் வாட்டர் ஆன் அப்படின்னா இன்னொருத்தங்களை நெகட்டிவா பேசுறது, நடக்காது, முடியாது, அந்த மாதிரி நெகட்டிவா பேசி அவங்க செய்ய போறதையும் அப்படியே தடுக்கிற மாதிரி பண்றது. இல்ல அவங்க ஹாப்பியா இருக்காங்கன்னா அந்த ஹாப்பினஸை கெடுக்கிற மாதிரி பண்றதுதான் டு த்ரோ கோல்ட் வாட்டர் ஆன். அப்ப டு பி டிஸ்கரேஜிங் அன்எந்தூசியாஸ்டிக் அபவுட் சம்திங், ஒரு விஷயத்துல ஹாப்பியா இல்லாம பண்றது. ஓகே, அடுத்து பார்க்கலாமா. அடுத்து பாருங்க, ஃபார் சர்டைன் திஸ் இஸ் த பெஸ்ட் பீஸா இன் த டவுன். இதுல வந்து சென்டென்ஸ் தேவையில்ல, ஃபார் சர்டைன் தான் வந்து என்ன பண்ணிருக்காங்க, ஹைலைட் பண்ணிருக்காங்க. இது வந்து ஒரு இடியம், இதோட மீனிங் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகேவா. சாரி மீனிங் கொடுத்திருக்காங்க. இது வந்து இடியம், கரெக்டான இடியம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி பாருங்க, ஃபர்ஸ்ட் பியாண்ட் அ ஷேடோ ஆஃப் அ டவுட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பியாண்ட் அ ஷேடோ ஆஃப் அ டவுட் அப்படின்னா சந்தேகத்திற்கு இடம் இன்றி அப்படின்னு அர்த்தம். ஒரு சந்தேகமே பட வேண்டாம், கன்ஃபார்ம் அப்படிங்கிறது. இப்போ ஃபார் சர்டைன்னாலும் அதேதான், கன்ஃபார்மா அப்படின்னு சொல்றது. இப்போ இது வந்து நமக்கு ஆன்சரா இருக்க வாய்ப்பு இருக்கு. இதுக்கு மற்ற ஆப்ஷன்ஸ் பார்த்துடலாமா. பெனிஃபிட் ஆஃப் டவுட் அப்படின்னு இருக்கு, இது வந்து ஒரு இடியம் கிடையாது. ஆஃப் ஆன் த ராங் ஃபுட் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஆஃப் ஆன் த ராங் ஃபுட் இதுக்கு முன்னாடி வீடியோலயே பார்த்துப்போம், தவறான பாதையில போறது, அது வந்து ஆஃப் ஆன் த ராங் ஃபுட், அது வராது. த்ரூ திக் அண்ட் தின் அப்படின்னா எல்லா சூழ்நிலையிலையும், அண்டர் ஆல் சர்க்கம்ஸ்டன்சஸ் சொல்லலாம். எல்லா சூழ்நிலையிலுமே ஒருத்தங்க இருக்கிறாங்கன்னா அது த்ரூ திக் அண்ட் தின். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு நல்லதுல இருக்காங்க, கெட்டதுல இருக்காங்க அப்படிலாம் சொல்றதுக்கு த்ரூ திக் அண்ட் தின் அப்படின்னு சொல்லலாம். அப்ப அதுவுமே வராது. ஓகே, ஃபார் சர்டைனுக்கு பியாண்ட் அ ஷேடோ ஆஃப் டவுட், சந்தேகத்திற்கு இடம் இன்றி அப்படின்ட்டு. ஓகே, அடுத்து பார்க்கலாமா. அடுத்து பாருங்க, டு பிக் ஆர் டேக் அப் த கான்ட்லெட். டு பிக் அப் த கான்ட்லெட்னு கேட்கலாம், டேக் அப் த கான்ட்லெட்னு கேட்கலாம். எப்படி கேட்டாலும் ஒண்ணுதான். இந்த இடியமோட மீனிங் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு அர்த்தம் என்னன்னா, ஒருத்தங்க நமக்கு சவால் விடுறாங்க அப்படின்னா அந்த சவாலை ஏத்துக்கிறது, நான் பண்றேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் வந்து டு டேக் அப் த கான்ட்லெட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. அப்ப கரெக்டான ஆன்சர் பாருங்க, டு அக்செப்ட் அ சேலஞ்ச். இதே இதுல வந்து டு பிக் அப் ஆர் டேக் அப் த கான்ட்லெட்னு கேட்டா இது போடுறோமா, அதே மாதிரி டு பிக் அப் த இந்த கான்ட்லெட்டுக்கு பதிலா த்ரெட்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஓகேவா, த்ரெட்ஸ், டு பிக் அப் த த்ரெட்ஸ் இல்லைன்னா டு டேக் அப் த த்ரெட்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒரு விஷயத்த ரொம்ப நாளுக்கு அப்புறம் திருப்பி தொடங்குறோம் அப்படின்னு சொல்றதுக்கு. இப்போ ஒரு பிசினஸ் பண்ணிருக்காங்க, லாஸ் ஆயிட்டு அதை கொஞ்ச நாள் விட்டுட்டு திருப்பி முதல்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ண கொஞ்ச நாள் கழிச்சு தொடங்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி சொல்றதுக்குலாம் டு பிக் அப் த த்ரெட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இல்ல படிச்சுட்டு இருக்கோம், அப்புறம் கொஞ்சம் கேப் ஆகி திருப்பி படிக்கிறாங்க இல்லையா, வேலைக்கு போயிட்டு அப்புறம் திருப்பி படிக்கிறாங்க, இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுக்கு டேக் அப் த த்ரெட்ஸ். இதே கான்ட்லெட்னு சொன்னாங்கன்னா ஒரு சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிக்கிற, ஒரு சவாலை ஏத்துக்கிறத கான்ட்லெட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அடுத்து பார்க்கலாமா. அடுத்து பாருங்க, புல் அ ஃபாஸ்ட் ஒன். இதுக்கு அர்த்தம் என்னன்னா, புல் அ ஃபாஸ்ட் ஒன் அப்படின்னாலே ஒருத்தங்களை ஏமாத்துறதுன்னு அர்த்தம், சீட் பண்றது, ஏமாத்துறது. டு டிசீவ் சம் ஒன் அப்படின்னு சொல்லலாம், சம் ஒன். ஓகேவா, சம் ஒன் இல்லைன்னா டிசீவ் அப்படிங்கிற வார்த்தை புல்ல சீட் அப்படிங்கிறது கூட சொல்லலாம். ஓகே, சீட் சம் ஒன் ஆர் டிசீவ் சம் ஒன் அப்படிங்கிறதான் கரெக்டான ஆன்சர். புல் அ ஃபாஸ்ட் ஒன் அப்படின்னா ஒருத்தங்களை ஏமாத்துறது. இன்னொன்னு கேட்பாங்க எஸ்எஸ்சி பொறுத்த வரைக்கும், புல் அப்படின்ற மாதிரி புல் அ லாங் ஃபேஸ், இங்க புல் அ ஃபாஸ்ட் ஒன் இருக்கா, மாதிரி புல் அ லாங் ஃபேஸ் அப்படிங்கிறது நிறைய தடவை கேட்டிருக்காங்க. இதுக்கு அர்த்தம் என்னன்னா ரொம்ப சேடா இருக்கிறது, அவங்க பார்க்கவே மூஞ்ச தொங்க போட்டிருக்காங்கன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி லாங் ஃபேஸ், மூஞ்ச தொங்க ஃபேஸ் இருக்கனால அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. மூஞ்ச தொங்க போட்டிருக்காங்கன்னா ரொம்ப சோகமா இருக்காங்க அப்படின்னு அர்த்தம், அதுக்கு வந்து புல்ல லாங் ஃபேஸ். இதே புல்ல ஃபாஸ்ட் ஒன் அப்படின்னா ஒருத்தங்களை ஏமாத்துறது. ஓகேவா, அடுத்து பார்க்கலாமா. அடுத்து பாருங்க, CI to I ஒரு இடியம் கொடுத்திருக்காங்க. CI to I கண்ணும் கண்ணும் பாக்குறது, அந்த மாதிரி ஸ்ட்ரைட்டான மீனிங் வருது. ஆனா கரெக்டானது என்னன்னா, என்னோட ஒப்பீனியனும் இன்னொருத்தவங்களோட ஒப்பீனியனும் ஒரே மாதிரி இருக்கு, நான் என்ன சொல்ல வரணும் கிட்டத்தட்ட அதே டேஸ்ட்ல இன்னொருத்தங்க இருக்கிறாங்க, அந்த மாதிரி சொல்றது. ஓகே,
ஸோ ஷேர் த சேம் ஆப்ஷன் கிடையாது, ஒப்பீனியன் ஆஸ் சம்மன். இன்னும் ஒருத்தவங்களோட ஒப்பீனியனும் நம்மளோடதும் ஒத்து போற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு சொல்லலாம். ஓகேவா, ரெண்டு பேரும் அவங்க சொல்றதும் நம்மளோடதும் ஒத்து போகுது. அக்ரிமெண்ட் கூட சம்டைம்ஸ் கேட்கலாம். இதுல வந்து இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுக்காம அக்ரிமெண்ட் அப்படின்னு கேட்டாலும் அது சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, அடுத்து பார்க்கலாமா? அடுத்து பாருங்க, your action has caused a lot of trouble. caused a lot of trouble. இதுக்கான இடியம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது மீனிங், இதுக்கான இடியம் கேட்டிருக்காங்க. break a leg. break a leg நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்தோம். break a leg அப்படின்னு சொன்னாலே பாசிட்டிவா சொல்றது. ஒருத்தவங்க ஏதாவது எழுத போறாங்க, எக்ஸாம் எழுத போறாங்க, வேற ஏதாவது ஒரு கேம் விளையாட போறாங்க அப்படின்னா நம்ம வந்து விஷ் பண்றதுக்கு சொல்றது break a leg. நல்லா பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லுவோம். ஆல் தி பெஸ்ட்னு சொல்றதுதான் break a leg. ஓகே, இது வந்து அந்த காலத்துல ஒரு மூட நம்பிக்கை. பாசிட்டிவா சொன்னா எதுவுமே நடக்கல, விளங்கல அப்படிங்கறதுனால நெகட்டிவா சொல்லி பார்ப்போம் அது நடந்துருமா அப்படிங்கிறதுக்காக பிரேக் லெக், காலை உடச்சிட்டோம் அப்படின்றத நெகட்டிவா சொல்றாங்க. அப்படியாச்சும் அது பாசிட்டிவா நடக்கும்ன்றதுக்காக சொல்ல யூஸ் பண்ண ஆரம்பிச்சது, அது அப்படியே வந்துடுச்சு. ஸோ பிரேக் லெக்ங்கிறது பாசிட்டிவான வார்த்தை. ஆனா நமக்கு கொஸ்டின்ல காஸ்ட் a lot of trouble இருக்கு, அப்போ அது வராது. ஓகே, அந்த மாதிரி இந்த டார்க்கும் நம்ம நிறைய தடவை பார்த்துட்டோம். இந்த டார்க் அப்படின்னா இருட்டுல பண்றாங்க, அதாவது சீக்கிரட்டா ஒரு விஷயத்த பண்றாங்க. பிஹைண்ட் த க்ளோஸ் டோர்ஸ் பார்த்தோம் இல்லையா, இதெல்லாம் வந்து சீக்கிரட்டா பண்றது, அதுக்கும் காஸ்ட் a lot of troubleக்கும் வராது. அதுக்கப்புறம் இந்த ரெண்டும் பாருங்க, இதுல இது படிச்சிட்டோம் இல்லையா, 7th heaven நிறைய தடவை பார்த்துட்டோம். 7th heaven அப்படின்னா 7வது சொர்க்கம், அதாவது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஹாப்பியா இருக்கிறத சொல்றது. அது இங்க வராது. இது எல்லாமே ஹாப்பினஸ் சொல்றாங்களா, இப்ப இது வராது. அடுத்து பாருங்க, அப்ப இது மட்டும் தான் பேலன்ஸ். இதுதான் நம்மளோட ஆன்சர். ஸ்டிர் a hornet's nest. ஸ்டிர் a hornet's nest அப்படின்னாதான் காஸ்ட் a lot of trouble. ஓகே, ஏகப்பட்ட பிரச்சனையை உண்டு பண்றது அப்படிங்கிறதுக்கு சொல்லக்கூடிய இடியம் வந்து ஸ்டிர் a hornet's nest. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்த 15th கொஸ்டின் பாருங்க. டு மவுண்ட் த த்ரோன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டு மவுண்ட் த த்ரோன் அப்படின்னா அரசனாவோ அரசியாவோ முடிசூட்டுறத சொல்றதுதான் மவுண்ட் த த்ரோன். டு பிகம் கிங், குயின் எக்ஸெட்ரா. ஓகே, பேலஸை விட்டு வெளில போறது, ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுப்புகளை எடுத்துக்கிறது, அதுக்கப்புறம் இதெல்லாம் வராது. இது பாருங்க, டு பிரிங் டிஸ்கிரேஸ் டு த ஃபேமிலி. ஃபேமிலிக்கு ஒரு கெட்ட பேரை உண்டு பண்றது, அந்த ஃபேமிலியில அவன் ஒருத்தனால அந்த நல்ல பேர் கெடுது அப்படின்னு சொல்றதுக்கு இதுக்கு ஒரு இடியம் இருக்கு. டு பிரிங் டிஸ்கிரேஸ் டு த ஃபேமிலிக்கு அதிகமா கேட்டிருக்காங்க. பிளாக் ஷீப் அப்படின்ற மாதிரி அது ஒரு இடியம். இது வந்து எஸ்எஸ்சில கேட்டிருக்காங்க. ஓகேவா, யார் அந்த பிளாக் ஷீப் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அப்போ இந்த கூட்டத்துல ஒரு கருப்பாடு அப்படிங்கிற மாதிரி. இந்த மொத்த ஃபேமிலி எல்லாருமே நல்ல பேர் எடுத்து வச்சிருப்பாங்க, அதுல ஒருத்தர் வந்து கெட்ட பேரோட இருக்கிறாங்க அப்படின்னா டு பிரிங் டிஸ்கிரேஸ் டு த ஃபேமிலி. அடுத்து பார்க்கலாமா? அடுத்து பாருங்க, லெண்ட் அண்ட் இயர். இது எப்படி சொல்லுவாங்கன்னா, தமிழ்ல கொஞ்சம் காது கொடுத்து கேள அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் லெண்ட் அண்ட் இயர். லெண்டர் இயர் அப்படின்னா காது கொஞ்சம் கொடுங்க அப்படின்னா நம்ம சொல்றத கேளுங்க, காது கொடுத்து கேளுங்க அப்படின்றத அர்த்தம். டு லிசன் க்ளோஸ்லி, கேர்ஃபுல்லா கவனிங்க அப்படிங்கிறது. இது வந்து இம்பாசிபிள் டாஸ்க் வராது. டு கோ டு ரிமோட் பிளேசஸ், தூரமா எங்கேயோ போறது வராது. டு லெர்ன் சம்திங் இம்போர்ட் எதுவும் வராது. ஓகேவா, லெண்ட் அண்ட் இயர் அப்படின்னா ஒரு விஷயத்த கேர்ஃபுல்லா கவனிக்கிறது. அடுத்து பார்க்கலாமா? அடுத்து பாருங்க, he is a director's favorite boy. இல்ல favorite boy அப்படிங்கிறது தான் அண்டர்லைன் பண்ணிருப்பாங்க. இதுதான் இதோட இடியம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபேவரட், எல்லாருக்கும் பிடிச்ச ஒருத்தங்கள என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கரெக்டான ஆன்சர் ப்ளூ ஐடு பாய். ப்ளூ ஐட் பாய் அப்படின்னா எல்லாரோட ஃபேவரட், செல்ல பிள்ளை அப்படின்னு சொல்லலாம். எங்கள் வீட்டு பிள்ளை, செல்ல பிள்ளை இப்படிலாம் சொல்றதுக்கு ஃபேவரட் பாய் அப்படின்னு சொல்லலாம். இது பாருங்க, குட் ஓல்டு பாய்ன்னு இருக்கு. குட் ஓல்டு பாய் அப்படின்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கிறவங்கள சொல்றதுக்கு குட் ஓல்டு பாய்ன்னு சொல்லலாம். இல்ல ரொம்ப நம்பகமானவங்க அப்படின்னு சொல்றதுக்கும் சொல்லலாம். நம்ம இப்போ ஏதாவது ஒரு விஷயம் அவங்கள்ட்ட சொன்னோம்னா அவங்க வெளில யார்ட்டையும் சொல்ல மாட்டாங்க, நமக்கு நம்பிக்கையா இருப்பாங்க அப்படின்னு சொல்றதுக்கு குட் ஓல்டு பாய் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கும் ஃபேவரேட்க்கும் சம்மந்தம் இல்ல. அப்புறம் பிரேக்கர் லெக் வந்து நிறைய தடவை பார்த்துட்டோம். பிரேக்கர் லெக் அப்படின்னா பாசிட்டிவா விஷ் பண்றது, குட் லக்னு விஷ் பண்றதுக்கு பிரேக்கர் லெக், அது வராது. அப்புறம் அபோவ் போர்ட், இதுவும் நிறைய தடவை கேட்டிருக்காங்க. அபோவ் போர்ட் அப்படின்னாலே ரொம்ப ஹானஸ்டா இருக்கிறது, நேர்மையா இருக்கிறத சொல்றாங்க. ஓகேவா, ரொம்ப ஓப்பனா இருப்பாங்க, நேர்மையா இருப்பாங்க, ஹானஸ்டா இருப்பாங்கன்னா அது அபோவ் போர்ட், அது இங்க வராது. ஓகே, ஆனா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நிறைய தடவை கேட்டிருக்காங்க, பாத்துக்கோங்க. அடுத்து பார்க்கலாமா? அடுத்து பாருங்க, அக்வேரிங் சூன். அக்வேரிங் சூன் சீக்கிரமா நடக்க போகுது, இன்னும் கொஞ்ச நேரத்துல நடந்துரும், இல்ல கொஞ்ச காலத்துல நடந்துரும் அப்படின்னு சொல்றதுக்கு அக்வேரிங் சூன் அப்படின்னு சொல்லலாம். பாருங்க, ஹர் வெட்டிங் இஸ் அக்வேரிங் சூன், அவரோட கல்யாணம் சீக்கிரம் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி. அப்போ இதோட ஆப்ஷன்ஸ் பாருங்க, இந்த டார்க். இந்த டார்க் நிறைய தடவை பார்த்துட்டோமா, சீக்கிரட்டா பண்றது, ஒரு விஷயத்த யாருக்கும் தெரியாம பண்றது, பிஹைண்ட் த க்ளோஸ் டோர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அப்ப இது வந்து இங்க வராது. அதுக்கப்புறம் பாருங்க, இன் ஹாட் வாட்டர் அப்படின்னா ஒரு பிரச்சனையில இருக்கிறது தான் ஹாட் வாட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு முன்னாடி கூட பார்த்தோம் இல்லையா, ஒரு ட்ரபிள்ல இருக்கிறது அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு இடியம் பார்த்திருப்போம், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டிர் a hornet's nest அப்படின்னு ஒண்ணு பார்த்திருப்போம், ஏகப்பட்ட பிரச்சனையை உருவாக்குறது அப்படி சொல்லுவோம். ஹாட் வாட்டர் அப்படின்னு சொன்னாலும் நிறைய பிரச்சனை இருக்கிறது அப்படின்னு சொல்றதுக்கு ஹாட் வாட்டர், அது இங்க வராது. அப்புறம் பாருங்க, ஜஸ்ட் அரௌண்ட் த கார்னர் அப்படின்னா தான் அக்வைரிங் சூன், சீக்கிரமே நடக்க போறதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம், ஜஸ்ட் அரௌண்ட் த கார்னர் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா, இந்த கார்னர்ல தான் நிக்கிறான் அந்த மாதிரி சொல்றதா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப கார்னர்லாம் பக்கத்துல வந்துடலாம் இல்லையா, அந்த மாதிரி சீக்கிரமே நடக்க போகுது. இப்படி த்ரூ திக் அண்ட் தின்னும் நிறைய தடவை பார்த்துட்டோம். எல்லா சூழ்நிலையிலுமே கூட இருக்கிறது, பேட் ஆர் குட் எல்லாத்துலயுமே கூட இருக்கிறதுக்கு நம்ம என்ன சொல்லலாம், த்ரூ திக் அண்ட் தின் அப்படின்னு சொல்லலாம்.
இதே மாதிரி இன்னொன்னு உண்டு, ஃபேர் வெதர் ஃப்ரெண்ட் அப்படின்னு ஒண்ணு உண்டு. அதுவும் நிறைய தடவை கேட்பாங்க எஸ்எஸ்சி பொறுத்த வரைக்கும். இது இந்த த்ரூ திக் அண்ட் தின்னுக்கு அப்படியே ஆப்போசிட்ன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அதாவது இப்ப த்ரூ திக் அண்ட் தின்னா என்ன பார்த்தோம், எல்லா சூழ்நிலைகள்லயுமே இருக்கிறது, குட் ஆர் பேட் அப்படின்னு பார்த்தோம். இதே ஃபேர் வெதர் ஃப்ரெண்ட் அப்படின்னா நமக்கு ஏதாவது நல்லது நடக்கும்போது கூட இருப்பாங்க, கெட்டதுன்னா அப்படியே விட்டுட்டு ஓடிடுவாங்க, இந்த மாதிரி சொல்றோம் இல்லையா? அதான் ஃபேர் வெதர் ஃப்ரெண்ட். நல்லதுக்கு மட்டும் இருந்துட்டு கெட்ட காலத்துல நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது கூட நிக்க மாட்டேன், ஹெல்ப் பண்ணல அப்படின்னா அது ஃபேர் வெதர் ஃப்ரெண்ட். த்ரூ திக் அண்ட் தின்னுங்கிறது இதுக்கு அப்படியே ஆப்போசிட். ஓகேவா? சரி, இப்ப இங்க கரெக்டான ஆன்சர் ஜஸ்ட் அரௌண்ட் த கார்னர் அப்படிங்கிறது. அடுத்து பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. இட்ஸ் a ஸ்மால் வேர்ல்டு. இது ஒரு சின்ன உலகம் அப்படிங்கிற மாதிரி அப்படி தமிழ்ல அப்படியே பார்த்தோம்னா இது ஒரு சின்ன உலகம் அப்படின்னு இருக்கு. ஆனா இதோட கரெக்டான இடியம் என்ன அப்படின்னு, மீனிங் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், இது ஒரு சின்ன உலகம் அப்படின்னா பார்த்தவங்களே தான் நம்ம திருப்பி பார்ப்போம் இல்லையா? இன்னைக்கு நம்ம பார்த்தவங்கள ஒரு 4 நாள் கழிச்சு பார்க்க சான்ஸ் இருக்கு. இதே பெரிய உலகம்னா நம்ம நிறைய பேரை பார்க்க வேண்டியது இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். இப்போ ஸ்மால் வேர்ல்டு அப்படின்னா ஒரே ஆட்களை திருப்பி அதே பிளேஸ்ல இல்ல வேற பிளேசஸ்ல ஒரே ஆட்களை பாக்குறோம் அப்படிங்கிறது. ஏன்னா சின்ன உலகம், ஆள் கம்மியா இருக்கிறாங்க, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். யூ frequently see the same people in different places. வேற பிளேசஸ்ல அதே ஆட்களை திருப்பி பாக்குறாங்கன்னா அது வந்து இட்ஸ் a ஸ்மால் வேர்ல்டு அப்படிங்கிறது சொல்லலாம். ஓகேவா? அடுத்து பார்க்கலாமா? அடுத்து பாருங்க. இதுல ஒரு பெரிய சென்டென்ஸ் கொடுத்துட்டு as well as possible, இந்த as well as possible வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு ஏத்த இடியம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஸ்ட்ரைட்டா ஆப்ஷன்ஸ் போயிடலாம். ஆப்ஷன்ஸ் பார்த்தாலே நம்ம நிறைய இதை எலிமினேட் பண்ணி ஈஸியா தூக்கிடலாம். சரி பாருங்க. த்ரூ திக் அண்ட் தின் நிறைய தடவை பார்த்துட்டோமா, எல்லா சூழ்நிலையுமே இருக்கிறதுக்காக சொல்றது. இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா ஒரு இடியம் பார்த்தோம், ஃபேர் வெதர் ஃப்ரெண்ட். ஓகேவா? இப்போ இது இங்க வராது. அப்புறம் டு பெஸ்ட் ஆஃப் ஒன்ஸ் எபிலிட்டி, நம்மளால முடிஞ்ச அளவுக்கு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, என்னோட பெஸ்ட்டை கொடுத்துட்டேன். எபிலிட்டினாலும் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு பண்ணிட்டேன் அப்படிங்கிறது, அதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? as well as possible, இது சிம்பிளா தான் இருக்கு. அப்புறம் பாருங்க, ரன் அவுட் ஆஃப் த ஸ்டீம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ஈட்ஸ் லைக் அ பேர்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்திருக்கோம் இல்லையா? ரன் அவுட் ஆஃப் த ஸ்டீம் அப்படின்னா ஒரு எனர்ஜி இல்லாம இருக்கிறது, ஒரு உத்வேகம் இல்லாம இருக்கிறது, உற்சாகம் இல்லாம இருக்கிறது, எனர்ஜி இல்லாம இருக்கிறத ரன் அவுட் ஆஃப் த ஸ்டீம் அப்படின்னு சொல்லலாம். இதே ஈட்ஸ் லைக் அ பேட் அப்படின்னா பேட் மாதிரி சாப்பிடுறாங்கன்னா ரொம்ப கம்மியா சாப்பிடுறத சொல்றது. இதே ஈட்ஸ் லைக் அ ஹார்ஸ் அப்படின்னு கேட்டா நிறைய சாப்பிடுறத சொல்லலாம். இல்லைன்னா லயன் ஷேர்னு ஒரு இடியம் உண்டு, இதுவும் கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி. லயன் ஷேர்னால ஒரு பெரிய பங்கை சொல்றது, நிறைய சாப்பிடுறாங்க இல்ல சாப்பாடுன்னு இல்ல ஏதோ ஒரு விஷயத்துல பெரிய பங்கு எடுத்துக்கிட்டாங்கன்னா லயன் ஷேர். இதெல்லாம் அனிமல்ஸ் வச்சு இல்ல பேட்ஸ் வச்சு வரக்கூடிய இடியம். சோ இந்த 3 கூட பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்ப கரெக்டான ஆன்சர் டு த பெஸ்ட் ஆஃப் ஒன்ஸ் எபிலிட்டி அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? அடுத்து போலாமா? இது பாருங்க. இதுல ஒரு நர்வஸ் கொடுத்திருக்காங்களா, ஐ ஃபெல்ட் நர்வஸ். இப்போ இந்த இடத்துல as well as possible ஹைலைட் பண்ணிருக்கனால நம்ம இதை சூஸ் பண்ணிருக்கோமா? ஒருவேளை ஃபெல்ட் நர்வஸா ஃபீல் பண்றேன் அப்படின்றத ஹைலைட் பண்ணி கேட்டிருந்தாங்கன்னா அதுக்கு கூட ஒரு இடியம் உண்டு, அதுவும் நிறைய தடவை எஸ்எஸ்சில கேட்டிருக்காங்க. பட்டர்ஃபிளைஸ் இந்த ஸ்டொமக் அப்படின்னு, பட்டாம்பூச்சி பறக்குது வயத்துல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இது வந்து நர்வஸா இருக்கிறதுக்காக பதட்டமா இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இடியம் தான். ஓகேவா? அதுவும் கேட்டிருக்காங்க. சோ இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. சோ as well as possibleக்கு வந்து டு த பெஸ்ட் ஆஃப் ஒன்ஸ் எபிலிட்டி, இதே நர்வஸ் அப்படின்னு சொல்லும்போது பட்டர்ஃபிளைஸ் இந்த ஸ்டொமக் அப்படிங்கிற ஒரு இடியம் உண்டு. ஓகே, அடுத்து பார்க்கலாமா? இது எல்லாமே ஏன் சொல்றேன்னா இதெல்லாம் இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க. ஓகேவா? அடுத்து பார்க்கலாமா? அடுத்து பாருங்க, ஸ்மெல் பிளட். ஸ்மெல் பிளட் அப்படின்னாலே எதிரியோட வீக்னஸை கண்டுபிடிக்கிறது. எதிரிக்கு என்ன வீக்னஸ் இருக்கு, நம்மளோட ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கு என்ன வீக்னஸ் அப்படின்றத கண்டுபிடிக்கிறது தான் என்ன சொல்லுவோம்னா ஸ்மெல் பிளட் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப ஆப்ஷன்ஸ் பாருங்க. டு சென்ஸ் a weakness in our opponent, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்லயே கரெக்டா கொடுத்திருக்காங்க. இதே ஸ்மெல் வச்சு இன்னொரு இடியம் உண்டு, அதுவும் நிறைய தடவை கேட்டிருக்காங்க எஸ்எஸ்சில. ஞாபகப்படுத்தி பாருங்க. ஸ்மெல்ல ராட் அப்படிங்கிற மாதிரி ஒரு இடியம் உண்டு. ஸ்மெல்ல ராட் அப்படின்னா ஏதோ தப்பா நடக்குது அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிறது வந்து ஸ்மெல்ல ராட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஏதோ நம்மளை சுத்தி ஒரு ட்ரிக் நடக்குது இல்ல ஏமாத்தப்படுறோம், இந்த மாதிரி ஏதோ ஒன்று கண்டுபிடிக்கிறத வந்து சென்ஸ் பண்றத ஸ்மெல்ல ராட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஸ்மெல் பிளட். இந்த ரெண்டுக்குமே வித்தியாசம் இருக்கு. இந்த ஸ்மெல் பிளட் அப்படின்னா ஆப்போனண்டோட வீக்னஸை கண்டுபிடிக்கிறது, ஸ்மெல்ல ராட் அப்படின்னா ஏதோ தப்பா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம டவுட்டா இருக்கிறோம் இல்லையா? ஒரு டவுட் வருது நமக்கு அப்படின்னா இந்த கொடுத்திருக்காங்க பாருங்க, டு பி சஸ்பீஷியஸ் அபவுட் சம்திங். இதுக்கு கரெக்டான இடியம் பாத்தீங்கன்னா டு ஸ்மெல்ல ராட் தான். டு ஸ்மெல்ல ராட் கேட்டிருந்தாங்கன்னா நம்ம ஆப்ஷன் 3 சூஸ் பண்ணிருக்கலாம். ஓகேவா? டு ஸ்மெல்ல ராட். இது வந்து ஸ்மெல் பிளட் அப்படின்றதுனால ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஓகேவா? இப்ப அடுத்து பார்க்கலாமா? அதே மாதிரி இங்க வேற என்ன கொடுத்திருக்காங்க, ரீஸ்டார்ட் ஒர்க்னு கொடுத்திருக்காங்களா? ரீஸ்டார்ட் ஒர்க்குக்கு வந்து ஒரு இடியம் ஒண்ணு, பேக் டு த டிராயிங் போர்டு அப்படின்னு ஒரு இடியம் உண்டு. பேக் டு த டிராயிங் போர்டுலாம் கேட்டிருக்காங்க எஸ்எஸ்சில, சிஜிஎல் சிஹெச்எஸ்ல எல்லாம் கூட கேட்டிருக்காங்க. பேக் டு த டிராயிங் போர்டு அப்படின்னா ஒரு வேலையை திருப்பி ஆரம்பிக்கிறது. அது வந்து தப்பாயிடுச்சு, அதனால திருப்பியும் முதல்ல இருந்தே ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு சொல்றதுக்கு. ஒரு பிளான் பண்றோம், அது தப்பாயிடுச்சுன்னா திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்தே பிளான் போடுறோம்ல, அதை வந்து ரீஸ்டார்ட் ஒர்க் அப்படி இதுக்கு வந்து கரெக்டான இடியம் வந்து பேக் டு த டிராயிங் போர்டு அப்படின்னு சொல்லுவோம். பேக் டு த டிராயிங் போர்டு கேட்டிருந்தா ரீஸ்டார்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி போர்டு வச்சு இப்போ கூட ஒண்ணு பார்த்தோம், ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் முன்னாடி பார்த்திருப்போம். ஞாபகம் இருக்கா? அபோவ் போர்டுன்னு ஒண்ணு பார்த்தோம்.
எல்லாமே இந்த மாதிரி வேர்ட்ஸ் வரும்போது இதுக்கு முன்னாடி படிச்சதெல்லாம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அபோவ் போர்டுன்னு ஒண்ணு பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? அபோவ் போர்டுனா ரொம்ப ஹானஸ்டா இருக்கிறது, ஓப்பனா இருக்கிறதுன்னு இப்பதான் பார்த்தோம், இந்த வீடியோல தான் பார்த்துப்போம், அதுக்கு சொல்லலாம். ஓகேவா? சரி, ஓகே. சரி, இப்போ இதுக்கு என்னது? ஸ்மெல் பிளட் அப்படின்னு கேட்டாங்கன்னா கரெக்டான ஆன்சர் டு சென்ஸ் அ வீக்னஸ் இன் யுவர் ஆப்போனன்ட். நம்ம ஆப்போனண்டோட வீக்னஸை கண்டுபிடிக்கிறது. வீக்னஸ்க்கு இன்னொரு இடியமும் உண்டு. ஒருத்தங்களோட வீக்னஸ் பாயிண்ட சொல்றதுக்கு இன்னொரு இடியம் உண்டு. ஏச்சல்ஸ் ஹீல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடியம் வந்து கேட்டிருக்காங்க. ஏச்சல்ஸ் ஹீல்ஸ். ஏச்சல்ஸ் ஹீல்ஸ் அப்படின்னு சொன்னாங்கன்னா வீக்னஸ் பாயிண்ட். ஒருத்தங்களுக்கு ஏதோ ஒரு இடம் வீக்கா இருக்கும் இல்லையா, அது வந்து ஏச்சல்ஸ் ஹீல்ஸ். இதுவும் ஒரு ஸ்டோரி பேஸ்டு கொஸ்டின் இடியம் தான். அதுல இருந்து தான் வந்திருக்கும். ஏச்சல்ஸ்னு ஒருத்தங்க பிறந்திருப்பாங்க. அவங்க பிறக்கும் போது அவங்களுக்கு ஏதோ வரம் கிடைச்சிருக்கும். லைக் அவங்கள வந்து யாராலையுமே கொல்ல முடியாது, யாராலையுமே அவங்களை அஃபெக்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி. அதை வந்து என்னன்னா ஒரு புனிதமான நதியில அவங்கள முக்கி எடுக்கும் போது அவங்களை வந்து யாராலையுமே அஃபெக்ட் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு வரம் கிடைச்சிருக்கும் இந்த ஏச்சல்ஸ்க்கு. அப்ப அவனை முக்கி எடுக்கும்போது கால்ல மட்டும் அந்த நனையாம விட்டுருக்கும். அந்த இதுல முக்கி எடுப்பாங்க இல்லையா, அதுல வந்து நனையாம விட்டுருக்கும். அதனால ஹீல்ஸ் ஹீல்ஸ் ஓகேவா. ஏச்சல்ஸ் ஹீல்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஹீல்ஸ் மட்டும் நனையாம இருந்திருக்கும். அதனால அவனோட அந்த ஹீல்ஸ் மட்டுமே எப்பவுமே வீக்கர் பாயிண்டா இருக்கும். அதுல அஃபெக்ட் பண்ணிட்டா ஈஸியா அவனை அவுட் பண்ணிடலாம். அதை தவிர எந்த பார்ட்லயுமே அவனை வந்து அட்டாக் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி மீனிங்ல வரும். ஓகேவா? சரி, அப்போ ஸ்மெல் பிளட் அப்படின்னா டு சென்ஸ் அ வீக்னஸ் இன் யுவர் ஆப்போனன்ட். இது ஏச்சல்ஸ் ஹீல்ஸ் அப்படின்னாலும் வீக்னஸ் பாயிண்ட், ஒருத்தவங்களோட வீக்னஸ் பாயிண்ட சொல்றதுக்கு ஏச்சல்ஸ் ஹீல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? சரி, இந்த கொஸ்டின் ரொம்ப போயிடுச்சு. சரி, அடுத்து பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் ஆன் த ராக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன் த ராக்ஸ் அப்படின்னா ரொம்ப காசே இல்லாம இருக்கிறாங்க, காசெல்லாம் இழந்து போய், இல்ல சொசைட்டில ஸ்டேட்டஸ் இல்லாம ஒரு நடுத்தெருவுல நிக்கிறாங்க, இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு வந்து நம்ம என்ன சொல்லலாம்? ஆன் த ராக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? கரெக்டான ஆன்சர் பினான்சியலி ரூன். பினான்சியலா காசு இல்லாம குறைஞ்சிட்டு காசு இல்லாம இருக்கிறாங்க அப்படிங்கறத ஆன் த ராக்ஸ். ஓகே. அதுக்கப்புறம் வேற என்ன இருக்கு? டோட்டலி அன்எக்ஸ்பெக்டட்னு ஒண்ணு இருக்கா? இதுக்கேத்த இடியம் என்னன்னு சொல்லுங்க. இது மீனிங். இதுக்கேத்த இடியம் வந்து போல்ட் ஃப்ரம் த ப்ளூ அப்படின்னு ஒரு இடியம் உண்டு. நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்திருப்போம். போல்ட் ஃப்ரம் த ப்ளூ அப்படின்னாலும் அன்எக்ஸ்பெக்டடா நடக்கிறது, ஒரு விஷயம் நம்ம எதிர்பார்க்காம நடக்கிறது போல்ட் ஃப்ரம் த ப்ளூ அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ அடுத்து பார்க்கலாமா? அடுத்து பாருங்க, drastic times call for drastic measures. drastic times calls for drastic measures. இது என்னன்னா நமக்கு ஒரு மோசமான சூழ்நிலை வருது அப்படிங்கும் போது அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு சீரியஸான ஒரு முடிவை தைரியமா சீரியஸா ஒரு முடிவு எடுக்க வேண்டியதா இருக்கும். கண்டிப்பா அதான் drastic times call for drastic measures. இப்ப நம்ம நார்மலா இருக்கிறோம், நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா நம்ம அதுக்கேற்ற முடிவே எடுக்க மாட்டோம், சிம்பிளா சாதாரணமா இருந்துரும். நமக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அதுக்கேற்றபடி நம்ம ரிஸ்க் எடுப்போம். கரெக்டா? ஒரு தைரியமான ஒரு முடிவையோ சீரியஸான ஒரு முடிவையோ எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்ப drastic times வரும்போது தான் drastic measures எடுக்கிறாங்க. இதுதான் அதோட மீனிங். பாருங்க, something that ends in the last minute, கடைசி மினிட்ல நடக்குதான்னு கேட்டிருக்காங்க. அது கிடையாது. இதுக்கு ஒரு இடியம் உண்டு, burn the midnight oil அப்படின்ற மாதிரி ஒரு இடியம் உண்டு. இது வந்து லாஸ்ட் மினிட்ல இருந்து அவங்க ஒர்க் பண்றது. ஓகே, அசைன்மெண்ட் கொடுக்குறாங்க, ஒரு சப்மிட்டிங் டேட் சொல்லியிருப்பாங்க, ஒரு மாசம் கழிச்சு சப்மிட் பண்ணோம்னா நம்ம கடைசி நாள் இருந்து பண்ணுவோம் இல்லையா, எக்ஸாமுக்கு முந்தின நாள் படிக்கிறது. இந்த மாதிரி கடைசியா முடிக்கிறதுக்கு வந்து burn the midnight oil அப்படின்னு ஒரு இடியம் உண்டு. அதுவும் கேட்டிருக்காங்க, நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்திருப்போம்னு நினைக்கிறேன். இல்ல, ஆனா இது கேட்டிருக்காங்க. ஓகேவா, midnight oil. something that ends at the, இது வந்து something that ends at the last minute, கடைசி நேரத்துல முடிகிறது அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. ஆனா burn the midnight oil னா கடைசி நேரம் நம்ம செஞ்சு முடிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து burn the midnight oil சொல்லுவோம். அது இங்க வராது. do not pull all your resources in one possibility, அதுவுமே இங்க இல்ல. when you extremely desperate you need to take extremely desperate action. ஒரு மோசமான நிலைமையில ஒரு மோசமான தைரியமான ஒரு முடிவை எடுக்கிற மாதிரி இருக்கும் ஒரு நிலைமை வரும்போது. அதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? அடுத்து பார்க்கலாமா? அடுத்து பாருங்க, the party was great and we thoroughly enjoyed. நம்ம அதை ரொம்ப என்ஜாய் பண்ணோம் அப்படிங்கிறதுக்கான கரெக்டான இடியம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது நமக்கு தெரியாட்டி கூட ஆப்ஷன்ஸ் வச்சு ஈஸியா போட்டலாம். இவ்வளவு நேரம் நம்ம படிச்சதை வச்சு இந்த 3 இடியம் நமக்கு தெரியும். கரெக்டா? கட் கார்னர்ஸ் தெரியும், பீட் அரவுண்ட் தி புஷ் தெரியும், இந்த டாட் தெரியும். இந்த 3க்கும் மீனிங் தெரிஞ்சுச்சா அதை எலிமினேட் பண்ணலாம்னா எலிமினேட் பண்ணிடலாம், இல்லைன்னா அதை சூஸ் பண்ணிடலாம் ஈஸியா. சரி, பாருங்க, கட் கார்னர்ஸ் நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்தோம். நம்மளோட காசையோ இல்ல டைமையோ வேஸ்ட் பண்ணாம குறைக்கிறதுக்காக பண்ணக்கூடியது கட் கார்னர்ஸ். ஒரு மணி நேரத்துல செய்ய வேண்டிய வேலையை கம்மியா பண்ணி முடிக்கிறது. இல்லைன்னா இவ்வளவு செலவாகிற பொருள் நம்ம ஏதோ கஞ்சத்தனம் பண்ணி குறைக்கிறோம் இல்லையா, அது வந்து கட் கார்னர்ஸ். மணி ஆர் எனர்ஜி இல்லைன்னா டைம் ஏதோ ஒண்ணு நம்ம சேவ் பண்றோம்னா அது வந்து கட் கார்னர்ஸ். அது இங்க வராது. நமக்கு thoroughly enjoyed இல்லையா. அப்புறம் பாருங்க, பீட் அரவுண்ட் தி புஷ் அப்படின்னா சுத்தி வளைச்சு பேசுறத சொல்றது, அதுவுமே இங்க வராது. அப்புறம் இந்த டார்க் அப்படின்னா சீக்ரெட்டா பண்றது, ஒரு விஷயத்த யாருக்கும் தெரியாம பண்றது, பிஹைண்ட் த க்ளோஸ் டோர்ஸ் எல்லாம் படிச்சிருக்கோம். அது ஹேட் அ பால் அப்படின்னு சொன்னாதான் thoroughly enjoy, நான் நல்லா என்ஜாய் பண்ணேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு அப்படின்னு சொல்றதுக்கு ஹேட் அ பால் அப்படின்னு சொல்லலாம். பால் வச்சு நிறைய இடியம் இருக்கு. நம்ம இதுக்கு முன்னாடி உள்ள கொஸ்டின்ஸ்ல ஒரு ஆன் த பால் அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு பார்த்தோம். ரைட்டா? ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆன் த பால்னு ஒண்ணு பார்த்தோம். அதுக்கு என்ன மீனிங்னா அலர்ட்டா இருக்கிறது, அவேரா இருக்கிறது, அலர்ட்டா இருக்கிறதுன்னு பார்த்தோம் இல்லையா. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கிறது, எதுலையுமே ரொம்ப
ஜாக்கிரதையா இருக்கிறதுக்கு ஆன் த பால் சொல்லுவோம். இப்போ நம்ம என்ன பாக்குறோம், ஹேட் அ பால் பாக்குறோம். ஹேட் அ பால் அப்படின்னா தரவ்லி என்ஜாய். அதே மாதிரி இன்னொரு இடியம் சொல்லியிருப்பேன் பால் வச்சு, பால் இஸ் இன் யோர் கோர்ட் அப்படின்னு ஒன்னு சொல்லியிருப்பேன். கரெக்டா? இது எல்லாமே இதுக்கு முன்னாடி எஸ்எஸ்சில கேட்டதுதான், தேவையில்லாம நிறைய சொல்றேன் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. ஓகேவா? பால் இஸ் இன் யோர் கோர்ட் அப்படின்னா முடிவு உன் கையில, முடிவு எடுக்க வேண்டிய நிலைமையில இருக்கிறோம் அப்படின்னு சொல்றதுக்கு பால் இஸ் இன் யோர் கோர்ட். ஓகே, பால் வச்சு அப்ப 3 எண்ணம் இருக்கு, 3 கன்ஃபியூஸ் பண்ணிடாதீங்க. இப்ப அடுத்து பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின், நத்திங் டு ஸ்னீஸ் அட். ஓகேவா? நத்திங் டு ஸ்னீஸ் அட் அப்படின்னா முக்கியம் இல்லாதது, அந்த அளவுக்கு அது முக்கியம் இல்ல, ஒரு டம்மி மேட்டர் அப்படின்னு சொல்றதுக்கு தான் நத்திங் டு ஸ்னீஸ் அட் அப்படின்னு சொல்றாங்க. நாட் இம்பார்ட்டன்ட், அந்த அளவுக்கு முக்கியம். லோவஸ்ட் ரேங்கிங் வராது. டு கீப் சீக்ரெட், அதுக்கு நம்ம இதுக்கு முன்னாடி இடியம் பார்த்திருக்கோம், ஞாபகம் இருக்கும் இல்லையா? இந்த டார்க் பார்த்தோம், சீக்ரெட்டா பண்றது. இதே சீக்ரெட்டா வெளில சொல்றதுக்கு ஸ்பில் த பீன்ஸ் பார்த்தோம், லெட் த கேட் அவுட் ஆஃப் த பேக் பார்த்தோம். இதே சீக்ரெட்டா வச்சிருக்கிறதுக்கு இந்த டார்க் பார்த்தோம், அப்புறம் பிஹைண்ட் த க்ளோஸ் டோர்ஸ். அப்போ இது இங்க வரல. இப்போ நாட் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறதான் கரெக்டான ஆன்சர். நத்திங் டு ஸ்னீஸ் அட் அப்படின்னா அவ்வளவு முக்கியம் இல்லை அப்படின்னு. அடுத்து பார்க்கலாமா? அடுத்து பாருங்க, லேர்ன் டு செப்பரேட் வாட் இஸ் யூஸ்ஃபுல் ஃப்ரம் வாட் இஸ் ஒர்த்லெஸ். எது தேவையோ தேவையில்லாததுல இருந்து அதை வந்து நீக்கிடுறது, தேவையானதை மட்டும் தேவையில்லாததுல இருந்து எடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கேற்ற இடியம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்க மீனிங் கொடுத்திருக்காங்க, அதுக்கேற்ற இடியம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, இதுல இந்த 2 ஆப்ஷன் நம்ம பார்த்துட்டோம் ஏற்கனவே, வந்து இதோட மீனிங் தெரியும். ஸ்பில் த வீனா ஒரு சீக்ரெட்டை வெளில சொல்றது, அது இங்க கண்டிப்பா வராதா. அப்புறம் லெட் த கேட் அவுட் ஆஃப் த பேக்னாலும் ஸ்பில் த வீன்ஸ்னாலும் ஒண்ணுதான், ஒரு சீக்ரெட்டை வெளியில சொல்லிடுறது அப்படிங்கிறது. இது ரெண்டையுமே ஈஸியா எலிமினேட் பண்ணிடலாம். இந்த 2ல ஒண்ணு அப்படின்னு தெரியும். அதே மாதிரி சீவ் த கட்டும் நம்ம இதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீடியோல பாத்துருக்கோம்னு நினைக்கிறேன். சீவ் த கட் அப்படின்னாலும் சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்றது, ஒரு அதே விஷயத்த திருப்பி திருப்பி யோசிச்சுட்டே இருக்குது. நடந்து முடிஞ்சிருக்கும், அதே திருப்பி திருப்பி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, அரைச்சமாவே அரைச்சிட்டு இருக்காங்க, இல்ல யோசிச்சுட்டே இருக்காங்க, இந்த மாதிரிலாம் சொல்றதுக்கு தான் சீவ் த கட். இங்க அது வந்து வராது இல்லையா? ஏன்னா செப்பரேட் வாட் இஸ் யூஸ்ஃபுல், தேவையானதை தேவையில்லாததுல இருந்து நீக்கி எடுக்கிறோம் அப்படிங்கிறது தான். பேலன்ஸ் இருக்கிறது இதுதான். இதுலயுமே அப்படியே ஸ்ட்ரைட்டாவே கொடுத்துட்டாங்க, செப்பரேட் த வீட் ஃப்ரம் த சாப். ஓகே, அதான் நம்மளோட கரெக்டான ஆன்சர். இங்கே அடுத்து பார்க்கலாமா? அடுத்து பாருங்க, ரன் ஆஃப் த மில் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ரன் ஆஃப் த மில் அப்படின்னா சாதாரணமான அப்படின்னு சொல்றதுக்கு ரன் ஆஃப் த மில் அப்படின்னு சொல்லலாம். இப்போ கேர் டேக்கர், நம்ம நல்லா பாத்துக்கிறவங்க, லீடர், அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஆர்டினரி, சாதாரணமான அப்படின்னு சொல்றதுக்கு தான் ரன் ஆஃப் த மில். ஓகே, அடுத்து பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, the police have been investigating his accounts looking for evidence of fraud. ஓகே, இன்வெஸ்டிகேட்டிங் அப்படிங்கறத ஹைலைட் பண்ணிருக்காங்க. அதுக்கேத்த இடியம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு நம்ம என்ன இடியம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி. இது ஒரு ஆப்ஷனா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹிட்டிங் த ஹே அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இது வந்து ஹிட்டிங் த ஹேன்னு கேட்கலாம், இல்ல ஹிட் த சாக்னு கேட்கலாம். இந்த ரெண்டுமே ஒரே மீனிங் தான். ஓகேவா? இந்த 2 இடியமுமே ஒரே மீனிங் தான், கன்ஃபியூஸ் ஆகிருக்காது. ஹிட் த ஹே, ஹிட் த சாக், எது கேட்டாலும் தூங்க போறோம் அப்படிங்கறது அர்த்தம். தூங்க போறதுக்கு நம்ம ஹிட் த சாக் இல்ல ஹிட் த ஹே அப்படின்னு சொல்லலாம். இது எப்படின்னா, இப்போ இதுல ஹே அப்படிங்கறது என்னது, நம்ம வைக்கோல்னு சொல்லுவோம். அது மாதிரி சாக் அப்படின்னாலும் சாக்கு மூட்டைன்னு சொல்லுவோம். அந்த காலத்துல வந்து இப்பதான் நம்ம பெட்லாம் வச்சு அந்த மாதிரி தூங்கிட்டு இருக்கோம் இல்லையா? அப்போ அந்த காலத்துல எப்படி யூஸ் பண்ணிருக்காங்கன்னா, சாக்கு மூட்டை, வைக்கோல வந்து வைக்க போற அந்த சாக்கு மூட்டையில கேட்டி அதை வந்து பீட் பண்ணிட்டு அதுல தூங்க போறாங்க. சோ ஹிட் அப்படின்னா அதை வந்து நல்லா உள்ள துருத்தி அப்படி உள்ள வச்சுட்டு அடிச்சுட்டு அதுல படுக்க போறாங்க அப்படிங்கிறது தான் ஹிட்டிங் த ஹே ஆர் சாக் அப்படின்னு சொன்னாங்கன்னா தூங்க போறாங்க அப்படின்னு அர்த்தம். அந்த வைக்கோல் இல்லைன்னா வந்துட்டு சாக்கு மூட்டை இந்த மாதிரி வந்தாலே தூங்க போறது அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம். இங்க வந்து இன்வெஸ்டிகேட் இருக்கு, தூங்க போறதுக்கு சம்பந்தம் இதை விட்டுலாம். இது நிறைய தடவை கேட்டிருக்காங்க. ஆனா ஓகேவா, ஹிட்டிங் த ஹே இல்ல ஹிட் த சாக் அப்படிங்கறதும் நிறைய தடவை கேட்டிருக்காங்க, தூங்க போறது. அப்புறம் இந்த டாக் நம்ம நிறைய தடவை பார்த்துட்டோம், சொல்லவே தேவையில்ல. சீக்கிரட்டா ஒரு விஷயத்த பண்றது, பிஹைண்ட் த க்ளோஸ் டோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் பாருங்க டிகிங் அரௌண்ட். இப்ப டிகிங் அரௌண்ட் நமக்கு தெரியல, விட்டுலாம். அப்புறம் பாருங்க த்ரூ திக் அண்ட் தின். திக் அண்ட் தின் அப்படின்னா எல்லா சூழ்நிலையிலயும் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா ஃபேர் வெதர் ஃப்ரெண்ட் பார்த்தோம் இல்லையா? நல்லதுல மட்டும் இருந்துட்டு கெட்டதுல அப்படியே விட்டுட்டு போயிட்டு அது ஃபேர் வெதர் ஃப்ரெண்ட். த்ரூ திக் அண்ட் தின் அப்படின்னா எல்லாத்துலயுமே இருக்கிறது. அப்ப இது வராது. அப்ப நமக்கு தெரிஞ்ச மீனிங் வச்சு 3 எண்ணத்தை எலிமினேட் பண்ணிட்டா பேலன்ஸ் இருக்கிறது தான் இல்லையா? டிகிங் அரௌண்ட். டிகிங் அரௌண்ட் அப்படின்னா ஒரு விஷயத்துல இன்வெஸ்டிகேட் பண்றது, என்ன நடந்திருக்கும் அப்படின்ட்டு விசாரிக்கிறத நம்ம டிகிங் அரௌண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இப்ப இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னா டிகிங் அரௌண்ட். அடுத்து பார்க்கலாமா? அடுத்து பாருங்க பப்ளிக் நாலேஜ். பப்ளிக் நாலேஜ் அப்படிங்கறத ஹைலைட் பண்ணிருக்காங்க. அதுக்கு ஏத்த இடியம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆப்ஷன்ஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் பிரைட் ஸ்பார்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்ப புதுசா பாக்குறோமா? பிரைட் ஸ்பார்க் அப்படின்னா ரொம்ப மூலக்காரன் அப்படின்னு சொல்றதுக்கு பிரைட் ஸ்பார்க். நல்ல அறிவாளி, ரொம்ப மூலக்காரன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? உடம்பு ஃபுல்லா மூளையா இருக்குன்னு சொல்றது பிரைட் ஸ்பார்க் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப கிளவரா இருக்காங்கன்றது சொல்றது. இதுக்கு வந்து பப்ளிக் நாலேஜ் கிடையாது. அதுக்கப்புறம் பாருங்க பிரேக் அ லெக். இதுவும் நம்ம நிறைய தடவை பார்த்துட்டோம். ஒருத்தங்களுக்கு குட் லக் சொல்றது, நல்லா பண்ணுங்கன்னு சொல்றதுக்கு பிரேக் அ லெக் அப்படின்னு சொல்லலாம். த்ரூ திக் அண்ட் தின் அப்படின்னா அண்டர் ஆல் சர்க்கம்ஸ்டன்சஸ், எல்லா சூழ்நிலையுமே கூட இருக்கிறது இல்ல எல்லா சூழ்நிலையிலையும் அப்படின்னு சொல்றதுக்கு த்ரூ திக் அண்ட் தின் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் அவுட் இன் த ஓப்பன் தான் கரெக்டான ஆன்சர். அவுட் இன் த ஓப்பன், ஓப்பனா இருக்கிறாங்க, வெளியில இடத்துக்கு வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் மீன் பண்றாங்க. அவுட் இன் த ஓப்பனா எல்லாருக்கும் தெரியற மாதிரி இருக்கிறது. பப்ளிக் நாலேஜ், பப்ளிக் எல்லாருக்குமே தெரியுது, அவ்வளவுதான். அவுட் இன் த ஓப்பன் அப்படின்னா பப்ளிக் நாலேஜ் அப்படின்னு. அடுத்து பார்க்கலாமா?
இது நீங்க வந்து நாலேஜ்ன்றதோட அறிவு, அப்போ வந்து பிரைட் ஸ்பார்க் தானே வருது அப்படின்னு நினைச்சுக்க கூடாது. இது பப்ளிக்கு தெரிய வரது. ஏன்னா நீங்க சென்டென்ஸ் வாசிச்சுக்கோங்க. ஃபைனலி எவ்ரிதிங் இஸ் இன் பப்ளிக் நாலேஜ் அண்ட் நவ் பீப்புள் வில் டிசைட் த அவுட்கம். பீப்புள் தான் நீ முடிவு பண்ணும். ஏன்னா மக்களோட பார்வைக்கு வந்துடுச்சு அப்படிங்கிறது தான் இந்த பப்ளிக் நாலேஜ். மக்களோட பார்வை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல வராங்க. நாலேஜ்னோன்னா மக்களுக்கு அறிவு அப்படின்னு நினைச்சு பிரைட் ஸ்பார்க் போட்டுறாதீங்க. ஓகேவா, கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. அவுட் அண்ட் ஓபன். அடுத்து பார்க்கலாமா? அடுத்து பாருங்க, லூஸ் பை அ நெக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. லூஸ் பை அ நெக், இது என்னன்னா லூஸ் பை நெக் அப்படின்னா வின் பண்றதுக்கும் சொல்லலாம், இல்ல லூஸ் பண்றதுக்கும் சொல்லலாம். வின் பண்ணிட்டாலும் சரி, லூஸ் பண்ணாலும் சரி, ஜஸ்ட் மிஸ்ல இல்ல ஒரு லிட்டில் மார்ஜின்ல நம்ம பண்றதுதான் லூஸ் பை நெக். ஓகேவா, நல்ல இந்த கரெக்டா ஜஸ்ட் பாஸ் ஆயிட்டேன் அப்படின்னு சொன்னாலும் லூஸ் பை நெக் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இது வந்து லூஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இது வந்து வின் பை நெக் அப்படின்னு கேட்பாங்க. வின் பை நெக் அப்படின்னா ஜஸ்ட் பாஸ் ஆயிருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கு வின் பை நெக். லூஸ் பை நெக் அப்படின்னா இது வந்து லூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். சின்ன மார்ஜின்ல போயிடுச்சு, ஜஸ்ட் மிஸ் பாயிண்ட்ல போயிடுச்சு இப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா, அதான் லூஸ் பை அ ஸ்மால் மார்ஜின், சின்ன மார்ஜின்ல போயிடுச்சு அப்படின்னு சொல்றது. ஓகே, இப்ப அடுத்து பார்க்கலாமா? அடுத்து பாருங்க, டு கோ டு த டெவில். டு கோ டு த டெவில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து கோ டு த டெவில் கொடுக்கும் போதே நமக்கு தெரியும் இது வந்து நெகட்டிவா ஏதோ வரப்போகுது அப்படிங்கிறது. ஒரு விஷயத்த இன்னும் மோசமாக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றதுக்கு டு கோ டு த டெவில் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா, எரியிற நெருப்புல எண்ணெயை விட்டது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இன்னும் ஒரு விஷயத்த இன்னும் மோசமாக்குறது, முன்னாடி இருந்ததை விட மோசமாக்குறாங்கன்றதான் டு கோ டு த டெவில். கரெக்டான ஆன்சர் வந்து டு பி இன் எக்ஸ்ட்ரீம்லி அண்ட் இன்க்ரீசிங்லி பேட் ஆர் ருனியஸ் கண்டிஷன், ஒரு மோசமான சூழ்நிலையில தள்ளுறதுக்காக சொல்லக்கூடியது. ஓகேவா, இப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா, வெந்த புண்ணுல வேலை பாய்ச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி, அதெல்லாம் தான். ஓகேவா, அப்ப டு பி எக்ஸ்ட்ரீம்லி அண்ட் இன்க்ரீசிங்லி பேட் ஆர் ருனியஸ் கண்டிஷன் அப்படிங்கிறதுக்கு கரெக்டான இடியம் டு கோ டு த டெவில். அடுத்து பார்க்கலாமா? அடுத்து பாருங்க, லீவ்ஸ் நோ ஸ்டோன் அன்டர்ன்ட். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நிறைய தடவை கேட்டிருக்காங்க. லீவ் நோ ஸ்டோன் அன்டர்ன்ட் அப்படின்னா எல்லாத்தையுமே ட்ரை பண்ணிட்டேன், என்ன பண்ணல நான் எல்லாமே பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கோ எல்லா வகையிலுமே முயற்சி பண்ணி பார்த்தாச்சு அப்படின்னு சொல்றதுக்கு லீவ் ஸ்டோன் நோ ஸ்டோன் அன்டர்ன்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, இப்ப பாருங்க, மேக் ஆல் பாசிபிள் எஃபர்ட், என்னென்ன எஃபர்ட் எடுக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே பண்ணிட்டேன், ஒரு விஷயத்த சாதிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்றதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்கோ அது எல்லாத்தையுமே பண்ணியாச்சு அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா, அதே மாதிரி வேற இங்க செகண்ட் ஆப்ஷன் பாருங்க, அதுக்கு நம்ம ஈஸியா சொல்லிடலாம். டு ஷேர் a secret that wasn't supposed to be shared. ஷேர் பண்ண கூடாததை நம்ம ஷேர் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு சீக்ரெட்டை ரிவீல் பண்றதுக்கு நம்ம என்ன பார்த்திருக்கோம், கண்டிப்பா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்பில் த பீன் சொல்லலாம், இல்ல லெட் த கேட் அவுட் ஆஃப் த பேக். ஓகே, சரி அடுத்து பார்க்கலாமா? அது 68 பாருங்க, the old Adam. The old Adam அப்படின்னாலே the evil or reckless side of a human nature, மனுஷனோட ஒரு மோசமான சைட சொல்றது. மனுஷனுக்கு ஒரு நல்ல சைடு இருக்கும், ஒரு கெட்ட சைடு இருக்கும், அதுல ஒரு மனுஷனோட ஒரு மோசமான சைட சொல்றதுக்கு ஓல்ட் ஆடம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இது எதுவுமே வராது. ஆர்த்தடாக்ஸ் திங்கிங், பழைய காலத்து யோசனையோட இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. ஆர்த்தடாக்ஸ் அப்படின்னாலே அந்த பழைய காலத்து இதா இருக்கிறாங்கன்றதுனால ஓல்டு அப்படின்ற மாதிரி நினைச்சிடாதீங்க. ஓகே, கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். அதே மாதிரி இங்கே ஓல்டு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சோ இங்க ஓல்டு இருக்க ஓல்டு அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. ஓகே, ஓல்டு ஆடம் அப்படிங்கறத கவனிச்சு வச்சுக்கோங்க. மனுஷனோட ஒரு மோசமான சைட சொல்றாங்க. அடுத்து பார்க்கலாமா? அடுத்தது டு கோ டு த டாய்லெட். டாய்லெட் போறதுக்குலாம் இடியம் இருக்கு பாத்துக்கோங்க. கோ டு த டாய்லெட். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் பார்த்தலாம், ஈஸியா போட்டுடலாம். ஸ்பில் த பீன்ஸ் அப்படின்னா ஒரு ரகசியத்தை வெளில சொல்றது, லெட் த கேட் அவுட் ஆஃப் த பேக், அது வராது. அப்புறம் லாஸ்ட் காஸ் இருக்கு. பிரேக்கலுக்கு இதுக்கு முன்னாடி பாத்துருக்கோம் இல்லையா, ஒருத்தங்களை வந்து விஷ் பண்ணி அனுப்புறது. நம்ம வந்து டாய்லெட் போறது கண்டிப்பா விஷ் பண்ண மாட்டோம், அதை விட்டுறலாம். அப்ப கண்டிப்பா இது வராது. பேலன்ஸ் என்ன இருக்கு, லாஸ்ட் காஸ் இருக்கு, ஆன்சர் த கால் ஆஃப் நேச்சர் அப்படின்னு இருக்கு. லாஸ்ட் காசும் நம்ம லாஸ்ட் வீடியோல பாத்துருப்போம்னு நினைக்கிறேன். சக்சஸ் ஆக வாய்ப்பே இல்லாது, சக்சஸ் ஆகாது, அன்சக்சஸ்ஃபுல் அப்படின்னு சொல்றதுக்குலாம் லாஸ்ட் காஸ். அப்ப ஆன்சர் வந்து ஆன்சர் த கால் ஆஃப் நேச்சர், நேச்சரோட கால ஆன்சர் பண்றது அப்படின்ட்டு. இப்ப நம்மளால வந்து டாய்லெட் போகாம இருக்க முடியாது, கரெக்டா, கண்டிப்பா அதை ஆன்சர் பண்ணி தான் ஆகணும், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. கால் ஆஃப் நேச்சர் டு கோ டு த டாய்லெட். அடுத்து பார்க்கலாமா? அடுத்து பாருங்க, ஐ எம் ஃபீலிங் சிக், ரொம்ப உடம்பு முடியாம இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு அதுக்கான இடியம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கரெக்டான ஆன்சர் அண்டர் த வெதர். அண்டர் த வெதர் அப்படின்னா ஃபீலிங் சிக். நாட் வெல்ல ஹைலைட் பண்ணி கேட்டிருந்தாலும் அதேதான், உடம்பு முடியல அப்படிங்கிறதுக்கு அண்டர் த வெதர் அப்படின்னு சொல்லலாம். மற்ற ஆப்ஷன்ஸோட மீனிங் பாத்துலாமா, ஏன்னா இது கூட கேட்க வாய்ப்பு இருக்கு இல்லையா. கால் இட் அ டே. கால் இட் அ டே அப்படின்னா அன்னைக்கான வேலையை நம்ம முடிச்சிட்டோம், இல்ல இதுக்கப்புறம் நம்ம வேலை செய்ய மாட்டோம், ஸ்டாப் பண்ணிட்டோம்னா தான் அதை வந்து கால் இட் அ டே அப்படின்னு சொல்லுவோம். லெட்ஸ் கால் இட் அ டே அப்படின்னா இன்னையோட இதை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, கால் இட் அ டே அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் ஃபேஸ் த மியூசிக். ஃபேஸ் த மியூசிக் அப்படின்னா இது என்னன்னா நம்ம பண்ண ஒரு தப்புக்கு அதுக்கேத்த பலனை நம்ம அனுபவிக்கிறோம் அப்படின்னு சொல்றது ஃபேஸ் த மியூசிக். நம்ம தான் தப்பு பண்ணோம், இப்போ நம்ம தப்பு பண்ணிட்டோம், அவங்க நம்மள திட்டுறாங்க, தப்பு பண்ணிட்டோன்றதை திட்டுறாங்கன்னா அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறது, அதான் ஃபேஸ் த மியூசிக். அப்புறம் பிரேக் லக் நிறைய தடவை பார்த்துட்டோம், ஒருத்தங்களை வந்து குட் லக் சொல்லி விஷ் பண்றது. ஓகே, அது இங்க வராது, அண்டர் த வெதர் தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து பார்க்கலாமா? 71 பாருங்க, லிசனிங் வித் ஃபுல் அட்டென்ஷன். நல்ல கவனமா ஏதோ ஒரு விஷயத்த
லிசன் பண்றோம் கவனிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுல 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது மேக்ஸிமம் நிறைய 2-3 ஆப்ஷன் நம்ம எல்லாமே பார்த்ததுதான். அதை வச்சு ஈஸியா போட்டுடலாம். இந்த ஒரு கொஸ்டின் நீங்க ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணி இதோட ஆன்சரை வந்து கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோல முடிச்சிடலாம். ஓகே, முடிச்சதுக்கு அப்புறம் அதோட பிடிஎஃப் வந்து நம்ம டெலிகிராம் சேனல்ல அப்லோட் பண்ணிடுவோம். டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணாதவங்க சந்துருமேக்ஸ் அஃபிஷியல் அப்படிங்கிற டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா, டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும், அதுல வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ஒரு கொஸ்டின் இருக்கு. இந்த ஒரு கொஸ்டின் மட்டும் நீங்க ட்ரை பண்ணி அதோட ஆன்சர் வந்து கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. பேலன்ஸ் கொஸ்டின் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.